பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் டிஎம்கே கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முக்கியமான ஊடகம் பொதுத்தளத்தில் இன்றைக்கி வச்சிருக்கு. அந்த கேள்விக்கு பின்னாடி அது என்ன காரண காரியங்களை சொல்லுது என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். கடந்த காலத்தில் இவர்கள் எப்படி பேசினார்கள், இப்பொழுது எதற்காக இப்படி பேசுகிறார்கள் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற ஒரு கட்சி தொடங்கி 2 வருடத்தில் எந்தவித கொள்கை கோட்பாடுகள், எந்தவித மக்களுக்கான சேவை, எந்தவித மக்களுக்கான ஒரு பெரிய போராட்ட தியாக வாழ்வு, இப்படி எதையுமே செய்யாமல் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகருகின்ற அளவிற்கு 108 இடங்களை வென்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஊடகங்கள் வழியாக பரப்பப்படுகின்ற பொய்யான செய்திகள். இன்னும் சொல்லப்போனால் அடுத்த மெய்யான செய்திகள் மீது இவர்கள், மெய்யான தலைவர்கள் மீது இவர்கள், மெய்யான தத்துவத்தின் மீது இவர்கள் கட்டமைத்த ஒரு அவதூறுகளும் தான் இதற்கு காரணமாக நான் பார்க்கிறேன். இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலையும் பல 1000 கோடியை ஊடகத்தில் வேலை செய்கின்ற ஊடகங்களை விலைக்கு வாங்கி அதை ஒரு மாஃபியா நெட்வொர்க்காக உருவாக்கி அதன் அடிப்படையில் அதிகாரத்தை அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது பொய்யாகாது. அந்த ஊடக மாஃபியாக்களில் வேலை செய்த ஊடகங்களில் முதன்மையான ஊடகமாக நாம் பார்க்கறது, நாம இல்லை தமிழ்நாடே பார்க்கறது ஒரு ஊடகம்னா விகடன் ஊடகம். விகடன் தான் அதற்கு முன்னாடி என்ன நிறைய பேசுனுச்சு, நிறைய எழுதுனுச்சு. ஏதோ விஜய் அவர்களை ஓரளவு அதிகாரத்தினுடைய உயரத்தில் உட்கார வச்சிருக்கு. இந்த அதிகாரத்தின் உயரத்தில் உட்கார்ந்திருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று விகடன் குழுமம் விரும்புது. அந்த விருப்பத்தின் அடிப்படையில் இந்த அதிகாரத்துக்கு தகுதியே இல்லாதவர்களை அந்த இடத்துல தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சில வேலைகளை செய்கிறது. அந்த வேலைகளில் முதல் வேலை என்ன வேலைன்னா, இந்த தமிழக வெற்றிக் கழகம் செயல்படுகின்ற செயல்பாடுகளை விமர்சிக்கின்ற கட்சிகளை ஏதாவது ஒரு முத்திரை குத்தி அந்த முத்திரையின் அடிப்படையில் ஓரங்கட்டணும் அப்படிங்கிறதுல தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு விகடன் குழுமம் குத்தி இருக்கின்ற முத்திரை என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்கு. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கே ஊர் பூரா கொள்கை பரப்பு செயலாளர்கள் வச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய வேலையை பார்த்தோம். நாம் தமிழர் கட்சி வேலையை தான் பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் தோல்விக்கு பிறகு அதற்கான காரண காரியங்கள் எப்படி மக்களை இவங்க திசை திருப்பினாங்க, ஒரு பொய்யான கட்டமைக்கப்பட்ட அவதூறுகளை கொண்டு போய் எப்படி நீங்கள் நடத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து புத்தெழுச்சியோடு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வேலைகளை, தன்னுடைய களப்பணியை தொடங்கி கொண்டு இருக்கின்றது. இப்போ என்னென்னா, அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல்களுக்கு பின்னாடி ஊடகங்கள் மிகப்பெரிய சதி வேலைகளையும் ஈடுபட்டிருக்கு. அதனால் ஊடகங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய விருப்பம் நமக்கு இல்லை. நாம் ஊடகங்களை சந்திக்க வேண்டியதில்லை, நமது பணிகளை நம்ம செய்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதன் பிறகு, அதாவது தேர்தல் முடிவு வந்த பிறகு 2 பொதுக்கூட்டங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாங்க. ஒரு பொதுக்கூட்டம் இனப்படுகொலை நாளை முன்னெடுக்கின்ற இன எழுச்சி பொதுக்கூட்டம் சென்னையில் நடந்தது. அதே போல் பாசறை பாணர் ஐயா தேனிசை செல்லப்பா அவர்களினுடைய மறைவு நிகழ்ந்த பிறகு அவருக்கான புகழ் வணக்க பொதுக்கூட்டத்தை நேற்று சென்னையில் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுத்திருந்தாங்க. இந்த 2 கூட்டத்தில் பேசினது தான். முதல் கூட்டம் மே 18 நிகழ்வு அப்படிங்கிறதுனால போகிற போக்கில் விஜய் அவர்களினுடைய ஆட்சி எப்படி போயிருக்கு, 10 லட்சம் கோடி கடன் சொன்னப்பெல்லாம் இவர் கண்டுக்கலை. அப்போல்லாம் நாம் பாட்டாகவே பாடணும், அது குறித்தெல்லாம் இவருக்கு எந்தவித அக்கறையும் இல்லாமல் இலவசங்களை அள்ளி தெளிச்சிட்டு வந்தார். இதன் பிறகு இப்போ 10 லட்சம் கோடி இருக்குது, அவகாசம் கொடுங்கன்னு கேட்குறாரு அப்படின்னு போகிற போக்கில். ஏன்னா அது மே 18 கூட்ட மேடைங்கிறதுனால, அது நாம் இழந்த இழப்புகள் குறித்து பேசுகின்ற மேடை அப்படிங்கிறதுனால அதிக நேரம் இந்த அரசியல் கருத்துக்களுக்கு கொடுக்க மாட்டார். அந்த 1.25 மணி நேரம் பேசின அந்த பேச்சில் வெறும் 5 நிமிடங்கள் தான் அதை பேசியிருந்தார். அந்த வெறும் 5 நிமிட பேச்சு மட்டும்தான் எடுத்துக்கொண்டு, ஏன்னா இவங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகின்ற ஆக்கப்பூர்வமான அந்த பகுதி தேவையில்லை. அந்த என்ன சொல்கிறது, அந்த அவதூறுகளுக்கு ஏதாவது செய்தியை போடணும்னா அந்த ஒரு 5 நிமிஷம் பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு இவங்க பேசினாங்கன்னு வச்சுங்களேன். அதன் பிறகு நேற்று நடந்த அந்த பாசறை பாவனர் ஐயா
தேனிசை செல்லப்பா பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வச்சு என்ன சொல்கிறது, அதாவது காங்கிரஸ் டிவிக்கு கொத்து புரோட்டான்னு கூட சொல்லலாம், அடி பிரித்து எடுத்துட்டார் அண்ணன் சீமான் அவர்கள். ஏன்னா இவங்க போடுகின்ற நாடகத்தை மற்ற கட்சிகள் கண்டு போகலாம், காணாமல் போகலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி எப்படி கண்டும் காணாமல் போக முடியும் அப்படிங்கிறது தான். குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார், அது காங்கிரஸ் குறித்து, காங்கிரஸுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரண வெக்கமானம் எதுவுமே கிடையாதா அப்படின்னு பேசினார். காங்கிரஸை தூக்கி சுமந்து டிஎம்கேயே அண்ணன் சீமான் அவர்கள் திட்டினார். டிஎம்கேக்கு இப்போனாலும் பெரியார் தந்தறிவுனாங்க, பகுத்தறிவுனாங்க, அப்படின்னாங்க இப்படின்னாங்க. இப்போ இப்போ தான் இவங்களுக்கு அறிவு வந்திருக்கு. காங்கிரஸ் எவ்வளோ பெரிய துரோக கட்சிங்கிறத கடந்த 16 வருஷம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் நம்மளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமாக பேசுகிறார் அப்படின்னெல்லாம் பேசின இதே திமுக இன்னைக்கு தான் வீட்டிலிருந்து பாதிக்கப்பட்ட பிறகு இப்படி இதுன்னு திமுகவையும் திட்டினார். திமுகவை திட்டினது ஏன் திமுக காரங்களுக்கு வலிக்கலைன்னா திமுக அது மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அதே போல் காங்கிரஸ்காரன் ஒரு ஊரில் ஒரு 5 பேர் இருக்க மாட்டாங்க, ஒரு தொகுதியில் முழுமைக்கும் பூத் ஏஜென்ட் போட ஆள் இல்லை. இவங்க எல்லாம் அடுத்த உழைப்பில் இருந்துட்டு அங்கே 10 எம்பி சீட்டு, 5 எம்எல்ஏ சீட்டு, அதை இல்லாமல் ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு பேசுகிற பேச்சு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை கொன்று குவிச்சிட்டாரு. காங்கிரஸுடைய தளத்திலிருந்து இதற்கான எந்த எதிர்வினையும் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. அதே போல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற திரு விஜய் அவர்கள் அந்த அரசியல் முன்னெடுப்புகளை ஒரு பக்கத்து தூய சக்தி, தூர சக்தி, பாரசக்தி என்னென்னமோ அந்த ரைமிங்கோல பேசினார் இல்லையா, அது அவர் செய்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சி அதிகார முறை, இந்த முறையில் அவர் கையாண்ட விதம், இந்த கையாண்டும் போது அவர் சொன்ன எல்லா முன்னுக்கு பின் முரணான பல செய்திகள், இதையெல்லாம் ஒரு கோர்வையாக்கி இந்த கோர்வையின் அடிப்படையில் ஒரு செய்தியை அண்ணன் சீமான் அவர்கள் பேசி முடிச்சிருந்தாங்க. நேற்றையிலிருந்து மீடியாக்கள் நிறைய இது குறித்து பேசிக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு காலையில் விகடன் குழுமம் ஒரு கட்டுரையை போட்டிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுகிறாரா சீமான் அவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. எவனுக்குமே உரைக்காதது விகடனுக்கு ஏன் உரைக்குதுன்னா, விகடனுடைய பொழப்பு ஓடணும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த தமிழக வெற்றி கழக தரப்பு விகடன் குழுமத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான நபரை தமிழக அரசினுடைய அதிகாரம் மிக்க பொறுப்பில் கொண்டாந்து போட்டிருக்கு. அதை தான் அந்த சவுக்கு சங்கர் குவி கற்றுக்கிட்டு இருக்கிறான். அவன் பொதுவாக பேச மாட்டேங்கிறான். அவனுக்கு அந்த டிஜிபி, ஏடிஜிபி, அந்த ஐஜி லெவலில், அந்த எடிட்டர் லெவலில் இருக்கிற சிக்கலை மட்டும்தான் அவன் பேசிகிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் பேசிகிட்டு இருக்கிறது பார்சியலி உண்மை, பார்சியலி அவனுடைய சுயநலம்னு வச்சுக்கோங்களேன். இந்த விகடன் குழுமம் என்னன்னா, தன்னுடைய குழுமத்தை சார்ந்த ஒரு முக்கியமான ஆளுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தை காப்பாற்ற வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தின் மீது எந்தவித அவதூறும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு நேற்று வரை ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பிள்ளையாக இருந்த சீமான் அவர்களை இன்னைக்கு திமுகவினுடைய கைப்பிள்ளையாக மாற்றி இருக்கிறதுனுடைய லட்சணம் தான் அந்த கட்டுரையை வெளியிட்டிருக்கு. அதுக்கு என்னென்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த கட்டுரையை நீங்கள் படிச்சிங்கன்னா உண்மையிலேயே காரித்து போகிற நிலைமைக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஏன்னா என்னென்ன காரணங்களை முன்னாடி திமுகவை திட்டினா எப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமு அப்படின்னு சொன்னாங்களோ, எப்படி அவதூறுகளை கட்டமைச்சாங்களோ, அதே போல் இன்னைக்கு காங்கிரஸையும் தமிழக வெற்றி கழகத்தையும் திட்டுனா இவர் திமுகவுக்கு ஊரம் பேச்சாளர் இருக்கிறான். அவன் பேசுறது உண்மையோ பொய்யோ ஏதோ பேசுறதுக்கு ஆள் வச்சிருக்கிறான். அவனுக்கு உள்ள பிரச்சனையா அவன் பேசுவான். நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கிறதுக்கு திமுக தான் வேணும்னு நீங்கள் எப்படி நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க? இந்த மண்ணில் வாழுகின்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு கட்சியை அல்லது முதல்வரை விமர்சிக்கிற தகுதியும் இருக்குது, அந்த என்ன சொல்கிறது தேவையும் இருக்குது. இப்போ தகுதி இவங்க தேவையே இல்லாமல், இல்லை இவங்க ஒரு பாலாரும் தேனாரும் ஓடுகின்ற ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு தகுதியே இல்லாமல் இவங்க விமர்சிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் விஜய் அவர்களினுடைய ஆட்சி அதிகார முறையை நீங்கள் விமர்சனிக்கணும்னா எல்லா நாளும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது அவசியம் இருக்குதுன்னா நீங்கள் பாருங்கள் என்ன வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலையை திமுகவின் தரப்பு தான் செய்யணும்னு ஏதாவது இருக்குதா? அதிமுக தரப்பில் செய்ய வேண்டியது இருக்குது, அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுகிறார் அப்படின்னு நீங்கள் பேசுவீங்களா?
இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலினை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மாறிவிட்டார்னு பேசுவீங்களா? அப்போ அங்கெல்லாம் அதுனா வீடு பூந்து அடிப்பாங்க அப்படிங்கிற பயம் இருக்குது விகடனுக்கு. நாம் தமிழர் கட்சினா போகிற போக்கில் ஏதாச்சும் எழுதி விட்டு பேசிவிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு அந்த மமதை இருக்குல்ல. இப்போ அவங்கள பொறுத்தவரையிலையும் ஏடிஎம்கே வந்து கரைஞ்சு போச்சு, நம்மளுக்கு வருதோ இல்லையோ. அதன் பிறகு வந்து டிஎம்கே வந்து டிஎம்கே கூட்டணி கட்சி இல்லாமல் இனி தனித்து நின்று அவங்க அறுதி பெரும்பான்மையை வந்து அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமப்பா அப்படின்னு விகடன் நினைக்குது. டிவிகேங்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த தற்கொலை வெற்றி கழகத்திற்கு எதிர்காலத்தில் போட்டியாக அமைய போகின்ற ஒரு கட்சி யார் அப்படின்னு பார்க்குது. அந்த கட்சியை வந்து விமர்சிக்கணும்னு இன்றைக்கே தொடங்குது. எனக்கு ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் விமர்சிக்கிறதுனாலேயே இன்றைக்கி வந்து அன்றைக்கி கூட்டணியில் இருந்தாங்க, டிஎம்கேயும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ வந்து காங்கிரஸையும் டிஎம்கே விமர்சிக்கும் பொழுது வந்து பாரதிய ஜனதா கட்சி பி டீமு, இன்றைக்கி அந்த கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியை விமர்சிக்கும் பொழுது அதிகப்பறம் டிஎம்கேயோட கொள்கை பரப்பு செயலாளராக மாறி போனாங்கன்னு கேட்குற கேள்விக்கு இதில் எதுவுமே பதில் இல்லை. இதில் கேட்டால் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சீர் கொண்டுட்டு வந்துட்டார். சீர் தானே கொண்டுட்டு வந்தார். அவர் கொள்ளையடித்த காசெல்லாம் கொண்டு வந்து இங்கேயா கொடுத்தாரு? அவர் கொள்ளையடித்த காசெல்லாம் அறிவாலயத்தில் கொடுத்துருக்கிறாரு. அதே போல் சீர் கொண்டுட்டு வந்துட்டார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒரு பெரிய புனிதர்னு நாம் தமிழர் கட்சி பேசுனிச்சா அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் பேசுனாங்களா? இதெல்லாம் ஒரு காரணம். எது டிஎம்கேயினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மாறிவிட்டார் அப்படின்னு இவர்கள் தேடுகின்ற அந்த குற்றச்சாட்டுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். காங்கிரஸை திட்டக்கூடாது, டிவிகேவை திட்டக்கூடாது, அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு வந்து போகக்கூடாது. என்னடா அது? எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, நாங்கள் அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து எதிரில் நின்று இருக்கின்ற கட்சிகள் செய்கின்ற அயோக்கியத்தனத்தை விமர்சிக்கிறோம் அப்படிங்கிற எந்த புள்ளிலையும் எங்கள் விமர்சனத்தை பார்க்க மாட்டீங்க. நாங்கள் பேசினோம்னா அவருக்காக தான் பேசுகிறோம், நாங்கள் பேசினோம்னா இவருக்காக தான் பேசுகிறோம். என்ன ஒரு ஊடக அறம் கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த காணொலி பதிவில் நாம் சொல்லிக்கிற கருத்து. உண்மையிலேயே இந்த விகடன் குழுமம்லாம் தயவுசெய்து டிவிகேயினுடைய குழுமமாக மாறிடுங்க. கேவலம் கட்டு நான் ஊடகம் நடுத்தரம் ஊடகங்கிற பேரில் கேவலம் கட்டு அலையாதீர்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.